மைசூர் பாக்கு எப்படி செய்றாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்தெந்த ரேஷியோல என்னென்ன குவாண்டிட்டி ஆட் பண்றாங்க அப்படின்றதையும் டீடைலா ஷேர் பண்ண போறேன். அதனால நீங்க கம்மியான குவாண்டிட்டில மைசூர் பாக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே மைசூர் பாக்கு பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? தென்னிந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மைசூர் பாக்கு தான். அப்படியே இந்த மைசூர் பாக்கு எங்க இருந்து உருவானதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய மாநிலமான கர்நாடகாவில தான் இந்த மைசூர் பாக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? மைசூர் அரண்மனையில இருக்க ராஜா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புதுவிதமான ஸ்வீட் செய்யணும், அதுவும் தனித்துவமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மைசூர் அரண்மனையின் அரச சமையல் அறையில தான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆனதும் இதுக்கு என்ன நேம் வைக்கிறாங்கன்னா ககாசுர மடப்பா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மைசூர் அரண்மனையின் ராஜா தனித்துவமான டேஸ்ட்ல ஸ்வீட் கேட்டதுக்கு இந்த ககாசுர மடப்பாவை செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்ததும் இந்த ஸ்வீட் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவர் எதிர்பார்த்த மாதிரி டேஸ்ட் இருந்ததுனால இந்த ஸ்வீட்டுக்கு மைசூர் பாக்கு அப்படின்னு நேம் வைக்கிறாரு. இந்த மைசூர் பாக்கு எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். வெறும் 4 இன்கிரிடியன்ஸ் இருந்தாலே போதும், சூப்பரா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி, சர்க்கரை, இது எந்த ரேஷியோல எடுத்துக்கணும்னு சொல்றேன். தண்ணி நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு சர்க்கரையை எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடானதும் சர்க்கரையை கொட்டி கேரமலைஸ் பண்ணணும், அதாவது சர்க்கரை பாகு. இந்த சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணணும்னா, அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை வந்து நம்ம கரண்டில எடுத்து விடும்போது கம்பி பாதத்துல வரணும், அதாவது நூல் போல வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டா போதும். அதே சமயம் இந்த மைசூர் பாக்குக்கு நெய்யை சேர்க்கலாம், இல்லைன்னா எண்ணெயை சேர்க்கலாம். இந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அடுப்புல சைமல்டேனியஸா சூடு பண்ணிட்டே இருக்கணும், அதாவது ரொம்ப மிதமான வெப்பநிலையில வச்சு சூடு பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான இன்கிரிடியன்ஸ் கடலை மாவு. இந்த கடலை மாவு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல மைய அரைச்சு பவுடர் போல இருக்கணும். அதே மாதிரி சில இது உருண்டையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சாஃப்டா பவுடர் போல இருக்கணும். சக்கரை பாகு ரெடி ஆனதும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடலை மாவை சேர்க்கணும். கொஞ்சம் நல்ல ஸ்வீட் மனமா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காவை பவுடர் போல அரைச்சு இந்த கடலை மாவுல சேர்த்துக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான டிப்ஸ் சொல்றேன். இந்த சக்கரை பாகு ரெடி பண்றதா இருக்கட்டும், கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லா டைமும் ஒருத்தர் கிளறி விட்டுட்டே இருக்கணும். குறிப்பா இந்த மைசூர் பாகு செய்யும் போது கடலை மாவை கொஞ்சம் கவனமா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வரணும், கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும். இந்த மைசூர் பாக்கு வீட்டுக்கு வெளியே வச்சுதான் செஞ்சோம். செய்யும் போது நல்ல மழை வர மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை கிளைமேட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. சூரியன் வெளிச்சம் இல்லாம நல்ல ஒரு கிளைமேட்ல சூப்பரா செஞ்சு முடிச்சோம். இந்த கடலை மாவு சக்கரை பாகுல சேர்க்கறதுக்கு முன்னாடி கடாயில லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டு கூடவே லைட்டா நெய்யை சேர்த்துக்கலாம். மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடலை மாவை சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கிறோமோ அதே போல எண்ணெய் இல்லைன்னா நெய்யை கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். சக்கரை பாகு, கடலை மாவு, நெய் இது எல்லாமே ஒன்னா சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தர் கிளறி விட்டுட்டே இருக்கணும். என்னடா இவன் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கானேன்னு பாக்காதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் 4 இன்கிரிடியன்ஸ்ல சிம்பிளா செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சிம்பிளான விஷயத்தை கரெக்டா பண்ணாம விட்டோம்னா மைசூர் பாக்கு மைசூர் பர்பி மாதிரி கூட ஆகலாம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சில டிஃபரெண்டான ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணும்போது சில சிம்பிளான விஷயத்தை மிஸ்டேக் பண்றதுனால கூட ஃபைனல் ரிசல்ட் அடி வாங்கலாம். கடைசியா ஒரு முறை இந்த மைசூர் பாக்கு எப்படி பண்றாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்கரை பாகு ரெடி பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேர்ட் ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடைசியா இந்த சக்கரை பாகும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி பொங்கும் போது ஒரு பிளேட்ல நெய்யை தடவி அந்த பிளேட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பிளேட்ல எதுக்கு நெய்யை தடவுறோம்னா அப்பதான் இந்த மைசூர் பாக்கு கட் பண்ணும்போது பிளேட்டோட ஒட்டாம வரும். அப்படியே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதும் மைசூர் பாக்கு எந்த அளவுக்கு லெவல்ல வேணுமோ ஒரு கரண்டியை வச்சு லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா சூடா இருக்கும் போதே சர்க்கரையை லைட்டா மலைச்சாரல் மாதிரி மேல தூவி விட்டுருங்க. எதுக்காக இந்த சர்க்கரை இந்த மாதிரி மேல தூவி விடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைசூர் பாக்க பீஸ் பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் நொறுங்காம இருக்கிறதுக்கு இந்த சர்க்கரை இறுக்கி பிடிச்சிக்கும். ரெடியான மைசூர் பாக்க நமக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இந்த மைசூர் பாக்க எப்ப கட் பண்ணணும் டவுட்டே வேணா, அதையும் நானே கிளியர் பண்ணிடுறேன். சூடா இருக்கும் போதே பீஸ் பீஸா கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா கொதிக்க இருக்கும்போது கையை வச்சிடாதீங்க. நம்ம கை வைக்கிற அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்க மொத்தமா 300+ மைசூர் பாக்கு ரெடி பண்ணிருந்தோம் தங்கச்சியோட வளைகாப்பு விழாக்காக. செகண்ட் லாட் செஞ்சதை ஒரு 30 செகண்ட்ல காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மைசூர் பாக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சாப்பிடும் போது இந்த மைசூர் பாக்கு ரெசிபியை வச்சிருவாங்க. 90s கிட்ஸை கேட்டு பாருங்க, மைசூர் பாக்கு எவ்வளவு ஃபேமஸ்ன்னு கரெக்டா சொல்லுவாங்க. உங்களுக்கும் மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஐ லவ் மைசூர் பாக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு 90s கிட்ஸா 2K கிட்ஸான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவே போதும்னு நினைக்கிறேன் நீங்க மைசூர் பாக்கு செய்யறதுக்கு. அப்படி இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்க மைசூர் பாக்கு செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஸ்டே டியூன்ட்.